நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இது தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் டிசம்பர் மாத ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். கடக ராசிக்கு இந்த டிசம்பர் மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? புனர்பூசம் பூசம் ஆயில்ய நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். அது ஒன்று தாங்க மைனஸ். அதாவது உங்களுக்கு எல்லா இடங்களிலும் பகை உணர்வு ஏற்படும். யாரும் உங்களை ஒரு வித்தியாசமாக ஒரு தினுசாக பார்ப்பாங்க. சண்டை சச்சரவு வரும். நண்பர்கள் கூட புரிஞ்சிக்க மாட்டாங்க. வேலை பார்க்குற இடம், சொந்த பந்தம், எல்லா இடத்திலும் உங்களுக்கு ஒரு எதிர்ப்புகள் கிளம்பும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி கணவன் மனைவிக்குள்ளே கூட கருத்து வேறுபாடு வரும். மற்ற கிரகங்களை பார்க்கும் பொழுது இந்த கடக ராசிக்கு சிறப்பாகவே இருக்குங்க. பாருங்கள், ராசியே குரு பார்க்குறார். குரு பார்க்கிறதால உங்களுக்கு தெய்வத்தினுடைய அனுகிரகம், பரிபூர்ண கடாட்சம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் சமூகத்தில் உங்களுக்கு பேரு புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு காலகட்டம். 2ஆம் இடத்து அதிபதி சூரியன் 5ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. குரு பார்வையில் இருப்பது அது இன்னும் அதை விட சிறப்பு. பிறகு பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துக்கு போயிடுறார். அப்போ முதல் 15 நாள் உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும், நல்ல ஒரு சேமிப்பு இருக்கும். ஏன்னா 2 கூடியவன் 5ல் இருக்கிறார். நல்ல வருமானம் கிடைக்கும், சேமிப்பு இருக்கும், குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த 15 நாள் அவர் 6ஆம் இடத்துக்கு போயிடுறதால நீங்கள் உங்களுடைய சம்பாத்தியம் முழுவதுமே கடனுக்காக சரியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வரும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு 3ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறது. கம்யூனிகேஷன் பாவம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, மீடியா துறை, ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் திருவினையாக்கும், சக்ஸஸ் ஆகும். இளைய சகோதர சகோதரிகளால் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அவங்க உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். மற்றபடி பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், இவங்க எல்லாருக்குமே ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். 4ஆம் இடத்தில் கேது இருக்குது. இது ஒரு மைனஸ் தாங்க. இந்த 4ஆம் இடத்துல கேது இருந்ததுன்னு சொன்னாலே உங்களுக்கு அதுவும் சனி பார்வையில் இருக்குது. அதனால் பணிச்சுமை அதிகரிக்கும். வேலை பார்க்குற இடத்துல வேலை ரொம்ப லெபோரியஸ், அதிகமாக 8 ஹவர் டியூட்டி பார்க்கணுன்னா 10 ஹவர் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக ஏற்படுத்தும். மன அழுத்தத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது மாத்ருஸ்தானம் சொல்லக்கூடிய தாயாருடைய ஹெல்த்து கண்டிப்பாக பாதிக்கும். மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு பகை உணர்ச்சியோடு இருப்பார்கள். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னாக்கா, வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடிய அன்பர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும். ஆனால் அதுக்கப்புறம் பாதியில் போய் பழுதாகி வண்டி நின்றுடும். அப்போ அது பழுது பார்க்குற செலவு, இதனால் மன உளைச்சல் எல்லாம் ஏற்படும். கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க. ஆனால் 4ஆம் இடத்துல கேது இருந்து சனி பார்க்குறதால படிக்கிற பிள்ளைகள் கொஞ்சம் அதிக முயற்சி எடுத்து படித்தா தான் தேர்ச்சி பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு உங்கள் சுகஸ்தானமும் கெடுகிறது. வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு கூடும். அதாவது எது
முக்கியமான செலவு பண்ணணும். இப்போது எலக்ட்ரிக் ஒயர் போயிடுச்சு, அதை மட்டும் மாற்றணுமா, இல்லை குழாய் அதாவது இப்போ ப்ளம்பிங் ஒர்க்கில் குழாய் போயிடுச்சு, குழாய் மாற்றணுமா, இப்படி ஏதாவது ஒரு நிலையை எடுத்துக்கிட்டு செய்யுங்க. ஆனால் எல்லாமே இதில் தாழ்பால் போயிடுச்சு, டோர் போயிடுச்சு, ப்ளம்பிங் அது ஃப்ளோரிங்கு ஒரு இடத்துல தரை போடணும், அப்புறம் மொசைக்கு உடஞ்சி போச்சு அதை மாற்றணும், இப்படின்னு ஏதோ ஒரு எல்லாத்தையும் எடுத்து போட்டு செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு செலவினங்களில் ரெட்டிப்பாகும். உங்களுக்கு விழிப்புதுங்க வைத்துவிடும். உங்களுக்கு பிபி சுகர் எகிரி நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்படும். உங்கள் சுகஸ்தானம் அவுட்டு அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் இடம் சூப்பராக இருக்குங்க. 5ஆம் இடத்துல குரு பார்வையில் இருக்கார். 5ல் சூரியன் 15 நாள் இருக்கார். சுக்கிரன் ஒரு வாரம் இருக்கார். அப்போது இந்த 5ஆம் இடம் என்பது ரொம்ப பிரமாதமாக இருக்குது. பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. பிள்ளைகள் நல்லா படிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது. அரசியல்வாதிகள் இந்த 15 நாளும் அவங்களுக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சிறப்பாக அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை சாதிக்க முடியும் மேலிடத்தில். ஆனால் அடுத்த 15 நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 6ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. அதனால் 2 குடையவன் 6ல் இருக்கிறதால செலவினங்களும் ஆகும். ஒரு பின்னடைவும் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. நீங்கள் பேசுகிறதும் பார்த்து பேசுங்க. இந்த கடகராசி இந்த அரசியல் பிரமுகர்கள் கூட கொஞ்சம் பார்த்து பேசணும். இப்போ நீங்கள் உங்கள் டங்கு ஸ்லிப்பாகி எல்லாமே ஸ்லிப்பாகிடும் அப்புறம் உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். 6ல் சுக்கிரன் வேறு இருக்கிறார். அதனால் இந்த கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் கூட கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக இருக்கணும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி கிடைக்கும். அதுக்கப்புறம் பிறகு அது வேறு ஒருத்தருக்கு போய் சேர்ந்துடும். அதனால் நீங்கள் அது விழிப்புணர்ச்சியாக இருந்து தக்க வைத்து கொள்வதற்கு நீங்கள் போராட வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 6ஆம் இடம் வெற்றி ஸ்தானம் இருந்த போதிலும் அந்த இடத்து அதிபதி குரு நல்ல நிலையில் இருக்கிறார். அப்போது குரு நல்ல நிலையில் ஆட்சி பெற்றிருக்கிறதால அந்த வீட்டில் அமர்ந்த புதன் இருக்கார் இல்லைங்களா, உங்களுக்கு புதன், சுக்கிரன், சூரியன், இந்த முக்கூட்டு கிரகங்கள் இருக்குது. அந்த முக்கூட்டு கிரகங்களுக்கு வலு இழந்ததாக அர்த்தம் இல்லை. அவங்களுக்கும் நல்ல பலம் இருப்பதாக ஒரு நிலை. அதனால் குறை ஒன்றும் இல்லை. ஓரளவுக்கு நிம்மதியை தரக்கூடிய ஒரு காலகட்டம், வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு. 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். சொந்த தொழில் பண்ணுறவங்க தாராளமாக பண்ணலாம். ஆனால் பார்ட்னர்ஷிப்புக்கும் உங்களுக்கும் உதவாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட்னர்ஷிப்புக்கிட்டேருந்து கழட்டிக்கிட்டு நீங்கள் சுயமாக நீங்கள் பாருங்கள், வேலை பாருங்கள். ஸ்தான பலம் இருக்கிறதால நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீர்கள். மற்றபடி கணவன் மனைவி கொஞ்சம் ஒற்றுமை குறையும். நீங்கள் விட்டு கொடுத்து போங்க. நண்பர்கள் புரிஞ்சிக்க மாட்டாங்க, விரோதத்தன்மையை பாராட்டுவார்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை, நிறைவான ஒரு அமைப்பே அப்படின்னு சொல்லலாம். பார்ட்னர்ஷிப்புக்கிட்டேருந்து விலகிடுங்க. விலகி தனியாக பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களை எந்த ஒரு பிரச்சனையும் அந்த கடகராசி அன்பர்களுக்கு ஏற்படாது. அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இரும்பு சார்ந்த தொழில் பண்ணி, அதாவது ஒரு லேத் ஃபேக்ட்ரிலேருந்து ஒரு பெரிய கம்பெனி வரைக்கும் பார்த்திங்கன்னா இரும்பு இல்லாத உபகரணம் இல்லை. அப்போது அந்த தொழிலில் வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு இடர்பாடுகள், இன்னல்கள், ஒரு பின்னடைவு ஏதாவது ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அந்த தொழிலாளர்களுக்கு அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். ஓடிப்போனவனுக்கு 9ல் குருன்னு சொல்லுவாங்க. அப்போது 9ல் ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு இருந்தால் அப்போ குருவை கடவுளாக நினைக்கிறோம். அப்போ கடவுள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு நிலை. அதனால் இது 9ல் குரு இருக்கிறதால தந்தையால் அனுகூலம், தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம். வெளிநாடு செல்ல விரும்பும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். நல்லதே நடக்கும். சொந்த தொழில் பண்ணணுமா, இல்லை அங்கே போய் உத்தியோகம் பார்க்கணுமா, இல்லை உயர்கல்வி படிக்கணுமா, எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். இல்லை ஒரு சிலர் ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலான்ற பேரில் வெளிநாடு போயிட்டு வந்தாலும் அதனால் ஒரு ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. இதில் பாருங்கள், இந்த கடகராசிக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய் முதல் தர யோகாதிபதி. இந்த முதல் தர யோகாதிபதி 5க்கும் 10க்கும் உடையவர் 5ஆம் இடத்தை பார்க்கிறார்.
அப்போ 5ஆம் இடத்தை பார்க்கிறார் என்று சொன்னால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுகிறது. அப்போது பூர்வீகத்தில் நீங்கள் வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, இப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க. சிறப்பாக பணியாற்றுவீர்கள், சந்தோஷமாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். ராகு இருக்கிற இடத்த விரிவாக்கம் பண்ணுவார். அப்போது ராகு இருக்கிற இடத்த விரிவாக்கம் பண்ணுறார் அப்படின்னா தொழில்துறை ரொம்ப சிறந்து விளங்குங்க. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். சொந்த தொழில் செய்கிறவங்க தொழிலை இம்ப்ரூவ் பண்ணலாம். கடனை உடனே வாங்கி நீங்கள் தொழிலை மாற்றி அமைக்கலாம், அல்லது தொழிலை எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம், விரிவுபடுத்தலாம். ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல நிலையில் பிஸ்னஸ் சிறப்பாக செல்லும். 10இல் ராகு தொழில்துறையில் அலைச்சல் இருக்கும். அதற்கு ஏற்ற வருமானமும் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். ராகுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கிறதால காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை மற்றும் இதர அரசு பணியாளர்கள், கடைநிலை ஊழியர்களிலிருந்து பெரிய உயர் அதிகாரிகள் வரைக்கும் மிக எந்த ஒரு சிரமமும் இன்றி இந்த மாதம் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். நல்ல பெயர் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. மேலதிகாரி, சக ஊழியர்களுடைய பாராட்டுதலை பெறுவீர்கள். அதோடு மட்டுமல்ல, உங்களுக்கு என்னென்ன சலுகைகள் கிடைக்கணுமோ அத்தனையும் கிடைக்கும். உதாரணத்துக்கு உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேணுமா, ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். ப்ரமோஷன் எதிர்பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன் பேனல் கண்டிப்பாக இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சி அதில் ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். இப்படி உங்களுக்கு உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். தொழில் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப அமக்கலமான ஒரு காலகட்டம். தொழிலை நல்லா விரிவுபடுத்தி நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீர்கள். 11ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். இந்த 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார் அப்படின்னும் பொழுது ஆக்சுவலாக சுக்கிரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க. பட் சுக்கிரன் அங்கே 6 நாள் தான் இருக்கிறார். அதனால் அது பரிவர்த்தனை யோகம் எடுத்துக்க வேண்டாம். அப்போ செவ்வாய் இருக்கிறதால மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு இந்த மாதம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். 12ஆம் வீட்டை சூரியன், புதன், சுக்கிரன் 3 பேரும் பார்க்குறதால தந்தையால் செலவினங்கள், தாய்மாமன் மற்றும் மைத்துனர் முறையால் செலவினங்கள் ஏற்படும். சுக்கிரன் பார்க்குறார், பெண்களால் செலவினங்கள் ஏற்படும். பெண்கள் செலவினங்கள் அப்படின்னா வீட்டுக்கு உண்டான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குவாங்க. பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டர், லேப்டாப் இது மாதிரி வாங்கி தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். தங்கம், வெள்ளி போன்ற அதாவது ஆர்னமெண்ட்ஸ் வாங்கி, அணிகலன்கள் வாங்கி தரக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக ஏற்படும். இப்படி செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இந்த கடகராசி அன்பர்களுக்கு விளங்குகிறது. இந்த கடகராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதம் 4 நாள் சந்திராஷ்டமம் வருதுங்க. அதாவது 1ஆம் தேதி டிசம்பர் 1, அதோட மாத கடைசியில் டிசம்பர் 27, 28, 29 ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டம தினம் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு பணியாற்றுங்கள். இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். மற்றபடி குறைவொன்றும் இல்லை. இந்த ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள், பிள்ளையாரை சேவியுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் பல திருப்பு முனையை ஏற்படுத்தி நல்லது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் என்று சொன்னால் மிகையாகாது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.